சேலத்தில் பிரசித்தி பெற்ற அஸ்தம்பட்டியில் உள்ள விநாயகர் கோவிலில் சென்னை சில்க்ஸ் மற்றும் குமுதம் பக்தி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றினர். இந்த திருவிளக்கு பூஜையானது செய்வதனால் நமக்கு என்ன பயன் உண்டாகும் என்பது இப்பொழுது கூறுகிறேன். திருவிளக்கு பூஜையானது செய்யும் பொழுது நமது இல்லத்திலே அஷ்டலட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்கும், தனதானியங்கள் அபிவிருத்தியாகும். அதே போல் நமது ஆயுள் நீடிக்கும் பொருட்டு வீட்டிலே குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் பெருகும் பொருட்டும், அதே போல் கணவன்மார்களுக்கு ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்காகவும் நோய் நொடி இன்றி சகல சௌபாகியத்தோடு நீண்ட நாள் நல்லபடியாக இறைவாழ்வு வாழ இந்த திருவிளக்கு பூஜையானது செய்யப்படுகிறது. இதனை அனைத்து பக்த பெருமக்களும் செய்து அவரவர் இல்லத்திலே நித்தியமான லக்ஷ்மி கடாட்சத்திற்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் கிடைக்க வேண்டி இந்த திருவிளக்கு பூஜையை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அனைவரும் இதில் பங்கு பெற்று நீண்ட நெடுவாழ்வு பெற இறைவனை பிரார்த்திக்கிறோம். தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் சார்பாக எங்களது நிர்வாக இயக்குனர் அவர்களும் தி குமுதம் இதழின் சேர்ந்து நடத்தும் இந்த விளக்கு பூஜையானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையானது 6வது திருவிளக்கு பூஜையாக நமது விநாயகர் கோயிலில் சிறப்பாக நடைபெற்றது. இது மேலும் சிறந்து தொடர்ந்து நடைபெறும். இதற்கு பொதுமக்கள் அனைவரும் முழு ஆதரவு தந்துள்ளார்கள். இந்த பக்தி திருவிளக்கு பூஜையானது எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று விளக்கு பூஜையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும். இந்த கோயிலில் விளக்கு பூஜை பண்ணது எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. ரொம்ப மன திருப்தியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் பையன் கல்யாணத்துக்கோசம் நான் வேண்டிக்கிட்டு விளக்கு பூஜைக்கு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடியணுன்ட்டு நல்லபடியாக விளக்கு பூஜை முடிஞ்சுது. கல்யாணமும் சீக்கிரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் நடக்கும், வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும். கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க. இது கூட்டு பிரார்த்தனையோடு நம்ம விளக்கு பூஜை செய்யும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கோரிக்கை நல்லபடியாக முடியும். அதனால தான் விளக்கு பூஜைக்கு எல்லோரும் கலந்துக்கிறது. எங்கள் பொண்ணுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் விளக்கு பூஜை செய்யலான்னு வந்தோம். நல்லபடியாக இருக்குது, எல்லா பிரார்த்தனையும் நல்லபடியாக நடக்கும். பூஜை ஏற்பாடு பண்ணதுக்கு சென்னை சில்க்ஸு குமுதம் பக்தி குமுதத்துக்கு நன்றி. எங்கள் பையனுக்கு கல்யாணம் பொண்ணு அமைச்சு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். நாங்கள் இதில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். வணக்கம். இந்த குமுதம் பக்தி சேனலுக்கு முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பிரார்த்தனைன்றது தனியாக பண்ணும்போதே ஒரு பலன் இருக்குது, அதுவும் கூட்டு பிரார்த்தனைன்றது ரொம்ப பலம். அதனால் இவங்க எல்லாரையும் இணைச்சி பண்ணதே ஒரு ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய குறைகளும் நிவர்த்தியாக அந்த கடவுள்கிட்ட நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்திட்டு இருக்கோம். எல்லாருடைய குறைகளையும் அந்த கடவுள் நிவர்த்தி செய்வார். குமுத பத்திரிகைகள் நம்ம நன்றி. சென்னை சில்க் சார்பாக நம்ம நன்றி. நாங்கள் இந்த வருஷம் எல்லாம் எதிர்பார்க்காத இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம். திட்டத்தட்ட ஒரு 300 பேர் நாங்கள் விளக்கு போட்டிருப்போம். இன்னும் அதிகரிக்கணும். நாங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும். நிறைய பேர் சேருவாங்க. நீங்களும் எங்களுக்கு நல்லா ஒத்துழைச்சி கொடுத்தீங்க. மிக மிக நன்றி. குமுதி பத்திரிகையாக நம்ம நன்றி. சென்னை சார்பாக நன்றி. இன்று இந்த திருவிளக்கு பூஜை விநாயகர் கோயிலில் நடந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாரும் ஒன்று கூடி செய்தது கூட்டு பிரார்த்தனையாக நல்லா இருந்தது. எல்லோருடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் எல்லோரும் கலந்து கொண்டோம். இந்த பூஜையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.